அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இந்த கட்டிலிருந்து அவளை அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? யார் கட்டினது? சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். பிசாசு அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். பிசாசினுடைய வேலையெல்லாம் கொள்ளையிடுவது, கொலை செய்வது, திருடுவது. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு இந்த 3 விஷயங்களை எப்போதும் தந்திரமாய் அவன் நுழைந்து திருடுவான், அவன் கொள்ளையிடுவான், அவன் கொலை செய்வான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை அழிப்பது தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் எப்போதும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கும் பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து எத்தனை வருஷமா நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் பாருங்க, 18 வருஷமா பிசாசு அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான். எவ்வளவு வேணும்? நிமிரக்கூடாத கூனி, அவளை நிமிர விடாதபடி வைத்திருந்த அந்த பிசாசு ஆண்டவர் தேவாலயத்தில் வச்சு அவளை கண்டுபிடிச்சிட்டார். அப்படின்னா இத்தனை வருஷமா வந்துட்டு இருந்த அவள் அந்த பிசாசின் போராட்டத்தோடையே ஆலயத்துக்குள்ள வந்து பிசாசின் போராட்டத்தோடையே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தவள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களுக்கும் பார்வைக்கும் அது தப்பிக்க முடியுமா? அவருடைய பிரசன்னத்துல எந்த பிசாசும் ஒளிய முடியாது. ஆமென். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள சில பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம். ரொம்ப நாள் அதோடய நீங்க வாழலாம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையிலையும், உங்க வீட்டிலையும், உங்க குடும்பத்திலையும் கூப்பிடுங்க, கேளுங்க. அவருடைய பிரசன்னத்தினால் உங்க வீட்டை கத்த நிரப்பட்டும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தேவன் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவாராக, பிசாசினுடைய அந்த கட்டிலிருந்து விடுதலை தருவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 136:24. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து இந்த நாளிலே நமக்கு சத்துரு உடனே நம்ம நினைக்கலாம், அவங்க இவங்க நினைக்கலாம். ஒரே ஒரு பிரதான பொதுவான சத்ரு பிசாசு தான். அந்த பொல்லாத பிசாசானவன், சத்ருவானவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஒருவேளை சிறைப்படுத்தி உங்களுடைய நிம்மதியெல்லாம் குலைத்து போட்டு உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருப்பார் என்றால் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்த நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற நீங்க பிசாசோடு போராடி கொண்டு எவ்வளவு காலம் நான் இந்த போராட்டத்தில் இருப்பேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு 3 ஆலோசனைகளை சொல்றேன் தேவன் விடுதலை கொடுப்பதற்கு. முதலாவதாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முதலாவது எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு ஒரு நாளும் அவனுக்கு தலையாட்டாதீங்க. அவன் உங்களை ஏவுவான், உங்களுக்கு ஏதோ காதுல ஓதுவான், அல்லது உங்களுக்கு ஏதாவது சொல்லி தருவான். பிசாசு என்ன செய்தாலும் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் சில ஆலோசனை உங்களுக்கு ஏற்றாற் போல அவன் சொல்லுவான், ஆனா நீங்க கேட்காதீங்க, நீங்க எதிர்த்து நில்லுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் அவனுக்கு தலையாட்டி இருக்கலாம். யூதாஸ் காரியோத் பாருங்களேன், பிசாசு ஏவினான், அடுத்தது புகுந்தான், அப்புறம் கொண்டு போயிட்டானே. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். முதல்ல ஏவுவான், அவனுக்கு தலையசைக்க வைப்பான். ஏதாவது உங்க வாழ்க்கையில அவன் சொல்லி அவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பான். அவனுக்கு கொஞ்சம் தலையசைச்சிட்டா போதும். முதலாவது அவன் சொல்லுவதை எதையும் கேட்காதீங்க. பிரியமானவர்களே, எதிர்த்து நில்லுங்கள். இரண்டாவதாக எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், இடம் கொடாமல் இருங்கள். நீங்க கதவை திறக்காம உள்ள வரமாட்டான் இல்லையா? கொசு உள்ள வருதுன்னா ஏதோ ஒரு வழி இருக்குது இல்லையா? எலி உள்ள வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு, வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு வழி உண்டு, அதுக்கு ஏதோ ஒரு இடத்த அது கண்டுபிடிச்சு உள்ள வந்துருச்சு. அதனால நீங்க வீட்டை நீங்க எரிக்க மாட்டீங்க, மாறாக நீங்க அந்த பொந்தை அடைச்சிட்டா போதும். பிரியமானவர்களே, உள்ள வந்த எலியை கண்டிப்பாக துரத்தி தான் ஆகணும்.
வந்த வழியை பார்த்து அடையாளம் கண்டு நீங்கள் அடைச்சி தான் ஆகணும். இல்லைன்னா அது அடுத்தது 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்துடும். அப்புறம் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும். எந்த வழியாக வந்தான்னு நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா? உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசின் நடமாட்டம் இருக்குது பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த வழியாக வந்தான், எந்த வாசலை திறந்தீங்க, எந்த ஜன்னலை திறந்தீங்க, யோசித்து பாருங்க. எந்த டிவியை திறந்தீங்க, எந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க, எப்படி அவன் உள்ள வந்தான், அவனுக்கு நீங்க இடம் கொடுக்காம வரமாட்டான். அப்போ 2வது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேணுமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல அவனை எதிர்த்து நில்லுங்க. 2வது, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. பரவாயில்ல கொஞ்சம் தானே அப்படின்னு ஒரு குண்டுப்பின் வைக்கிற இந்த அளவு இடம் அவனுக்கு கொடுத்தாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் மொத்த இடத்தையும் அவன் எடுத்துக்குவான். கவனமாக இருப்போம். 3வதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை உங்கள் வாழ்க்கையில எப்போதெல்லாம் தியானித்து ஏற்றுக்கொள்றீங்களோ, எனக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்றீங்களோ, அப்பெல்லாம் அவன் ஓடி விடுவான். 3வது, அவனை விரட்டுங்கள். எப்படி விரட்டுறது? இயேசுவின் மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். எனக்காக மரித்தார். பிசாசின் தலையை நசுக்கிறதற்கு தான் இயேசு எனக்காக மரித்தார். இயேசுவின் மரணம் பிசாசை விரட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் பிசாசுக்கு ஒரு பெரிய வேதனை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு நினைச்சான் இதோட முடிஞ்சு போச்சு சாப்டர்னு. ஆனால் அந்த மரணம் தான் அவன் வாழ்க்கையிலே ஒரு அழிவை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்போதும் தியானிக்க பழகுங்கள். ஒவ்வொரு நாளும் பிசாசு போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீரே, எனக்காக தானே ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக தானே பாடுபட்டீங்க, ஆண்டவரே எனக்காக தானே என்னை எதிர்த்து வந்த பிசாசை ஆண்டவரே நீங்கள் துரத்துவதற்காக தானே ஆண்டவரே சிலுவை மரத்தில் நீங்கள் தொங்குனீங்க, எனக்காக கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிசாசை விரட்டுவதற்கு அதுதான் மிக முக்கியமான காரியம். அப்போஸ்தலர் 10:38 இயேசு பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் தேவன் நமக்கு அந்த விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவினால் அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்னைக்கு நீங்க ஆசைப்படுங்க. எதிர்த்து நில்லுங்க, இடம் கொடுக்காதீங்க, அவனை விரட்டுங்க, இடமே கொடுத்துடாதீங்க. ஒரு இடத்துலையும் அவனை பரவாயில்ல ஒரு மூலையில் இருந்துட்டு போதுன்னு சொல்லி பரிதாபப்பற்றாதீங்க. எப்போதும் எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் விடுதலையை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3:8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களாய் போராடி கொண்டிருக்கிறார்களோ தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த என் குடும்பத்தில் இந்த பிசாசின் போராட்டம் இருக்கு, எனக்குள்ள அந்த போராட்டம் இருக்குன்னு ஜெபிக்கிறாங்களோ, போராடுறாங்களோ, எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள், குடும்பத்துக்குள், அவர்களுடைய வாழ்க்கைக்குள் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய ரத்தத்துக்கு மிஞ்சின சக்தி ஒன்றும் இல்லை. உடைய வல்லமைக்கு முன்பாக பிசாசுக்கு இடமில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே அவனை எதிர்த்து நாங்கள் அவனை விரட்டுகிறோம், அவனை கடிந்து கொள்ளுகிறோம். இன்று உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை காணட்டும், விடுதலையை காணட்டும், ஜெயத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.